ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கடகராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில வருடத்தினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது. ஸோ ராசியின் அடிப்படையில் மட்டும் இல்லாமல் நட்சத்திர ரீதியாகவும் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் உங்களுடைய நட்சத்திரம் என்ன, அதற்கான பலன்கள் எப்படி கிடைக்க போகுது, இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத தெளிவாக தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான இன்ப துன்பங்களுக்கும் காரணம் என்ன அப்படின்னா கிரக நிலைகள் தாங்க. இந்த நவ கிரகங்கள், அதாவது இந்த 9 கிரகங்களும் எப்படி இயங்குறாங்க, எந்த இடத்துல இருக்காங்க, எப்போல்லாம் மாறுறாங்க அப்படின்றத வைத்து தான் பலன்களை வந்து கணிக்க முடியும். ஸோ இதில் வருட கிரகங்கள், மாத கிரகங்கள் அப்படின்னு 2 வகையில் இருந்தாலுமே வருட கிரகங்களை நம்ம கணக்கில் வைக்க முடியாதுங்க. ஏன்னா அது வந்து எத்தனை வருடத்துக்கு ஒரு முறை மாறுறாங்களோ, பயிற்சி ஆகுறாங்களோ அப்போ தான் மாறுவாங்க. ஆனால் மாத கிரகங்கள் அப்படி கிடையாது. மாதம் மாதம் வந்து மாறுவாங்க. ஸோ மாதம் மாதம் மாறும் பொழுது அந்தந்த புதிய மாதம் பிறக்கும் பொழுது பலன்கள் அப்படின்றது மாறுபட அடையும். இந்த 2026 புத்தாண்டில் மாறக்கூடிய கிரக நிலைகள் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி இருக்குது, அதே போல் ராகுகேது பயிற்சி இருக்குது. இது ரெண்டும் தான் இந்த வருடத்துலேயே வந்து மாறக்கூடிய கிரக நிலைகள். ஸோ சனி பகவான்லாம் எப்போதும் போல் அதே இடத்துல தான் வந்து இருக்க போகிறாரு. இந்த ஒரு கிரக நிலைகளை தாண்டி மீதம் இருக்கக்கூடிய கிரகங்கள், மாத கிரகங்கள் எல்லாமே எந்த இடத்துல இருக்காங்க, எப்போ மாறுறாங்க அப்படின்றத பொறுத்து மாத பலன்களானது கணக்கீடு செய்யப்படுது. ஸோ அந்த மாதிரி தான் கடகராசினியர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத கணிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து தொடர்ந்து பாருங்கள். எப்படிலாம் இருக்குது, என்னெல்லாம் நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதன்படி நீங்கள் நடந்துக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து கிடைக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. கடகராசி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம். இந்த நட்சத்திரக்காரர்களை உள்ளடக்கிய உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னா, இந்த ஜனவரி மாதத்தில் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்காரு. ரணருணு ரோகஸ்தானத்தில் சூரியன் புதனும் சுக்கிரன் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறாங்க. அதே போல் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும், லாபஸ்தானத்தில் சந்திரனும், ஐனசைன போகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரத்தோடும் வந்து இருக்க போகிறாங்க. ஸோ இந்த கிரகநிலைகளுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். பொதுவாகவே கடகராசிக்காரங்க ரத்த சம்பந்த உறவுகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுடைய ரத்த பந்தம் அப்படின்னு வந்துருச்சுன்னா விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்காக நிறைய விஷயங்களை செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சிம்மராசிக்காரங்களை போல் இவங்களும் வந்து ஒரு சில விஷயங்களுக்கு தலைமை தாங்காதல வல்லவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப சிறப்பானவர்கள் தான். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி மாதத்தில் கோபம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த கோபம் மட்டும் கிடையாதுங்க, கோபத்தோட வேகமும் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் மற்றவங்களை வந்து அனுசரித்து போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இவங்களுக்கு வந்து அது ஒரு டாஸ்க் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல கோபப்படாமல் போகிறதோ, இல்லை அமைதியாக போகிறதோ, எப்படி செய்கிறது அப்படின்னு இவங்களே வந்து யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக மற்றவங்கள அனுசரித்து தான் போய் ஆகணும், வேறு வழியே இல்லை. அப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஏன்னா நம்ம வாழக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ஒரு சில காலங்கள் தான். அதில் நம்ம எல்லாரோடையும் பகைமையை வளர்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோடையும் வந்து சந்தோஷமாக இருந்துட்டு போகணும். ஏன்னா அடுத்த நொடி அப்படிங்கிறது நிரந்தரம் இல்லாதது. அதனால் இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. விட்டு கொடுத்து போங்க. பிடிவாதம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்களுக்கு. ஆனால் அந்த பிடிவாதத்தெல்லாம் விட்டுட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா எதையுமே வந்து சாதிக்கவே முடியாது. எந்த நேரத்தில் எப்படி செயல்படணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிக்கக்கூடிய பிடிவாதத்தால் வீணாக உங்களுக்கு பழி கூட ஏற்படும். நீங்கள் தான் அந்த தப்பு பண்ணீங்க அப்படின்னு போய் மாற்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ என்ன தான் செஞ்சாலும், எவ்வளவு தான் சொத்து சுகம் இருந்தாலும், எவ்வளவு தான் வந்து நீங்கள் முன்னேற்றம் அடைந்தாலும், ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் குறை அப்படின்றத உணர்ந்துகிட்டே தான் இருப்பீங்க. உங்கள் மனசுக்கு வந்து திருப்தி இல்லாத ஒரு நிலை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதம் பயணம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபார ரீதியாக நெருக்கடிகளை வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெருக்கடிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். ஏன்னா புதுசாக தொழில் தொடங்கி இருக்கக்கூடியவங்கெல்லாம் நெருக்கடிகளை சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் உங்கள்கிட்ட வந்து தைரியத்தை வளர்த்துக்கோங்க. தெம்பு வந்து இருக்கணும். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய தகுதியை வளர்த்துக்கோங்க. புதுசாக வியாபாரம் தொடர்பான காரியங்கள் வந்து சாதகமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. எல்லாத்துலேயுமே வந்து ஒரு தெளிவு இருக்கணும். அப்போ தான் நம்ம எல்லாத்தையும் வந்து சரி பண்ண முடியும்.
உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் புதிய பொறுப்புகள் வந்து கொஞ்சம் சுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்கிற மாதிரி இருக்கும். அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு தகுதிக்கு வந்து உயர்த்தப்பட்டிருக்கீங்க அப்படின்றத நினச்சி சந்தோஷப்படுங்க. நிதானமாக இருக்கணுங்க, அவசரப்படக்கூடாது. ஏன்னா இந்த மாதம் நீங்கள் அவசரப்பட்டீங்க அப்படின்னா எதுவுமே வந்து நல்லபடியாக நடக்காது. குடும்ப விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் சாமர்த்தியமாக இருக்கணும், சாதுரியமாக இருக்கணும். அப்போ தான் எல்லாற்றையும் சமாளிக்க முடியும். இல்லைன்னா எல்லாமே பிரச்சனை தான். கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் மனம் விட்டு பேசுங்க. மனம் விட்டு பேசுனீங்க அப்படின்னா கருத்து வேறுபாடுகள் வந்து இருக்காது. பிள்ளைங்க கிட்டலாம் வந்து கோபமாக இருக்காதீங்க, பேசாமல் இருக்காதீங்க, சண்டை போடாதீங்க. அவங்களுடைய போக்கில் அவங்கள விட்டு பிடிங்க. அப்போ தான் உங்களால் வந்து அவங்கள சரி பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ பெற்றோர்களுடைய கடமையும் அதுதான். பிள்ளைங்க கிட்ட வந்து கோவப்படுறதுனால எதுவும் நடக்க போகிறது கிடையாது. அவங்களுடைய தவறு என்ன அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைங்க. அதன்படி நீங்கள் வந்து அன்பாக பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாறுவாங்க. ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டைமில் கடகராசிக்காரங்களுக்கு வாகன வசதி கிடைக்கும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்கள்ட்ட வாக்குவாதங்களை தவிர்த்தே ஆகணும். அதுதான் வந்து நல்லது. மேலும் நீண்ட தூரத்துலேருந்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல தகவல்களாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசினியர்கள்லாம் இந்த டைமில் நல்ல முன்னேற்றம் பார்ப்பீங்க. ஏன்னா முன்னேற்ற பாதையை நோக்கி தான் உங்களுடைய வாழ்க்கையே வந்து நகர ஆரம்பிக்குது. அஷ்டம சனி விலகியாச்சு. இனி எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றம் தான். கடகராசிக்காரங்களுக்கு கூடிய பணிகள் எல்லாமே சாதகமாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக இருக்கும். பொறுப்பு கூடும், திறமை இருக்கும், திறமெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும், திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும், நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ எல்லாம் பயன்படுத்துங்க. பயன்படுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாமே வந்து கிடைக்கும் தான். நம்ம எந்த மாதிரி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அந்த ஒரு விஷயத்துலையும் கடகராசிக்காரங்க கவனம் செலுத்துங்க. அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களை விட்டு பிரிந்து போனவங்க கூட மீண்டும் வந்து சேருவாங்க. ஸோ அரசியலில் நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மேலிடத்துலேருந்து உங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் செய்வீங்க. அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுது அடுத்தடுத்து நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க. ஒப்பந்தங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் வந்து வரும். அதனால் மரியாதை கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், ஒரு உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் போக முடியும். கடகராசி நேயர்கள் இதுவரைக்கும் இருந்த நிலையை விட இப்போ வந்து நல்ல முன்னேற்றம் பார்ப்பீங்க. 4 பேருக்கு உங்களை தெரியுது அப்படின்னா ஒரு நல்ல நிலையில் வந்து தெரியும். அந்த மாதிரி உங்களை நீங்களே வந்து உயர்த்திப்பீங்க. அதுக்கான வசதி வாய்ப்புகள்லாம் கூட இப்போ வந்து கிடைக்கும். அதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அப்படி தான். எப்போதுமே வந்து பதற்றப்படாமல் இருங்க. நிதானமாக பாடங்களை படிங்க, கவனம் செலுத்தி படிங்க. இப்படிலாம் படிச்சிங்கன்னா மட்டும்தான் அது உங்களுடைய மனசில் வந்து பதியும். அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட. அதே போல் சக மாணவர்களாலேயும் நல்ல அனுகூலம் ஏற்படும். ஸோ நல்ல நட்போடு வந்து நீங்கள் இருக்க முடியும். இப்படி பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்பும் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் ராசியின் அடிப்படையில் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம நட்சத்திர ரீதி அப்படி இருக்கும்னு பார்க்கலாம். புண்டுப்பூசம் 4ஆம் பாதத்தை உடைய கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கடகராசியை உடையவர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் திருமணம் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அதாவது நடக்கும் அப்படின்னா எடுத்தோன்னே நடக்காது. ஒரு சில பிரச்சனைகள் நடக்கத்தான் செய்யும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். கொஞ்சம் சிரமம் எடுத்தீங்க அப்படின்னா சிறப்பாகவே செஞ்சு முடிக்கலாம். கவலைப்படாதீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் பார்த்து பயப்படாதீங்க. முக்கியமான முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா குடும்பத்தோட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமா எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதே போல் தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாருமே வந்து கட்டாயமாக நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் நீங்கள் வந்து உழைக்கணும். கண்டிப்பாக பெறக்கூடிய நேரம் வரைக்குமே நீங்கள் உழைக்கணும். அப்போ தான் வந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்து வர முடியும். அடுத்ததாக பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் ஒவ்வொரு சில விஷயங்களுமே நடக்க ஆரம்பிக்கும். நிறைய சம்பவங்கள் வந்து நிகழும். அது எல்லாமே உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதே போல் இழந்த சொத்துக்களை இந்த டைம் நீங்கள் மீண்டும் வந்து எடுத்துகிட்டு வருவீங்க. மீண்டும் கைக்கு வந்து சேரும். உங்களுடைய காரியங்கள் எதெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் கச்சிதமாக வந்து செஞ்சு முடிப்பீங்க. அதுக்குரிய திறமைகள் இப்போ கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே தடைகள் நீங்கி எல்லாமே சிறப்பாக வந்து நடக்க ஆரம்பிக்கும். நிறைய வாக்குவாதங்கள் நிகழும். ஆனால் அந்த வாக்குவாதங்கள் கூட உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே கொடுக்கும். தெய்வீக சிந்தனை அதிகரிக்கும். நிறைய கோவிலுக்கு போகணும், நிறைய தர்ம காரியங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு உருவாகும். மேலும் பணப்பிரச்சனை கட்டாயமாக உங்களுக்கு வந்து தீரும். அதனால் கவலைப்பட வேண்டாம். அடுத்ததாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் நண்பர்கள் மூலமாக நிறைய உதவிகள் கிடைக்கும். ஸோ அவங்க மூலிமா உங்களுக்கு வாகன யோகம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகளோடையே வந்து இருக்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட விட்டு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய சந்தோஷம் கிடைக்கும். அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை பார்த்திங்கன்னா அதிகமாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதனால் பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படாமல் இருக்கும். தேவையான வசதி வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக வந்து சேர்ந்துடும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிகழ இருக்குது.
மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கும், தொடர்ந்து பிரச்சனைகள் எதுவும் இல்லாம இருக்கிறதுக்கும் காளியம்மன தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க. வழிபாடு செய்துட்டு வரும்பொழுது உங்களுக்கு கெடுதல்கள் எது நடந்தாலும் அது எல்லாமே வந்து அப்படியே நின்னு போயிடும். மனசுல அமைதி கிடைக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா ஜனவரி 21, 22 இந்த 2 நாட்கள் இருக்குது. ஸோ 2 நாட்கள்லையுமே முழுக்க முழுக்க கவனமாக இருக்கணும். அதேபோல் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னா 14 மற்றும் 15 இந்த 2 நாட்கள். ஸோ உங்களுடைய அன்றாட செயல்பாடுகளில் முக்கியமாக நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக இந்த 2 நாட்களை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மிகச்சிறப்பான மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பதிவில் கடகராசி நேயர்களுக்கு ராசியின் அடிப்படையிலையும் சரி, நட்சத்திர அடிப்படையிலையும் சரி, ஜனவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்ம சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும். ஸோ அதை இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில்லை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.